அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதை எடுத்தேன். அதில் நேற்று நான் ஒரு வெல்லமண்டி உரிமையாளர் வயது முதிர்ந்த 85 முதியோருடன் ஒரு பேட்டி எனக்கு அளித்தார். அவர் என்னவென்று, அதாவது நான் உயிரோடு இருக்கும் உள் எங்களுக்கு சேர வேண்டிய அந்த சொத்துக்கள் அங்கே வர வேண்டும். வெல்லமண்டிகள் அங்கு செல்வதாக 35 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களிடம் பணம் பெற்றார்கள். இப்போது வரை அது நடக்கவில்லை. 27 பேர் மாண்டு விட்டார்கள். எனவே இது குறித்து செய்தி வெளியிடுமாறு அவர் என்னிடம் வேண்டினார். வேண்டுவது மட்டும் இல்லை, அவரும் சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் இருந்து பேசி கொண்டிருக்கிறார். அதையே நானும் பதிவிட்டிருக்கின்றேன். யூடியூபில் பலிபரப்பாகி 1000க்கும் 1500க்கும் மேற்பட்டவர் ஒரே ஒரு நேரத்தில் கண்டுகளித்தார்கள். அதிலே புண்பட்ட ஒருவர், மனதால் புண்பட்ட ஒருவர், பாதிக்கப்பட்டவர், இதை நாங்கள் முதலையார் சமுதாயத்தில் பேசி தீர்த்து கொண்டு இருக்கிறோம், நீங்கள் இதில் தலையிட வேண்டாம் என்றார். ஐயா, நான் ஆதிகால திராவிடன், ஆதி காலத்து திராவிடன். நீங்கள் முதலையார் என்றால் நான் திராவிடன். எனவே நான் கூறியது தவறாக இருந்தால் என்மேல் நீங்கள் ஆதாரத்துடன் சம்பந்தப்பட்ட காவல்துறையை அணுகி என்மேல் நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள். என்னை மிரட்டுவதனாலோ அல்லது நான் சொன்ன அந்த முதலையார் சமுதாயம் வெல்லமண்டியை கீழ்முனூருக்கு அனுப்ப வேண்டும், அங்கு 40 ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் தவறாக சொல்லியிருந்தால் என் மேல் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்கள். நான் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் வேண்டுவதெல்லாம் பொது கருத்து. மக்கள் போக்குவரத்து இடைஞ்சலில் வேலூரில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கு இருக்கிற தேவையற்ற கடைகள் மற்றும் மக்கள் நடமாட்டத்தை குறைக்க, போக்குவரத்தை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் அதை பதிவிறக்கம் செய்தேன். நான் செய்தது தவறில்லை என்பது பலரும் எனக்கு கமிட் பண்ணுவதன் மூலமாக தெரிந்து கொண்டேன். நான் யார் மனதையும் புண்படுத்துவதில்லை, புண்படுத்தப் போவதும் இல்லை, புண்படுத்தியதும் இல்லை. எனவே எனக்கு பப்ளிக் நியூஸ், பொதுமக்களுடைய குறைகள் என்ன என்று என் கவனத்திற்கு ஆதாரத்துடன் செல்லும் பொழுது, ஏன் சமீபத்தில் வெளியிட்டேன், இளைஞர்கள் கஞ்சாவின் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வீட்டில் வைத்திருந்தால் கஞ்சா, அதை பயப்படாமல் வீடியோ ஆதாரத்துடன் எடுத்து அனுப்புங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன், உயர் காவல்துறை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு உங்கள் பெயர் வராத அளவுக்கு நான் பார்க்கிறேன் என்று கருத்தை தெளிவிட்டேன். அது தவறா? இல்லை, அது கஞ்சா விற்பவர்கள் என்மேல் நடவடிக்கை, வன்முறையில் இறங்கட்டும் அல்லது என்னை அடிக்கட்டும், கொலை செய்யட்டும், அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுவதில்லை. எனவே பொது நலன் விரும்புவோர் யாராக இருந்தாலும் உயிரை துச்சமாக மதித்து தான் இறங்குகிறோம். எனவே நீங்கள் என்மேல் கோபம் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை உங்களுக்கு நான் பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.